ஹாய் எவ்ரி ஒன். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அடர்னைஸ் பார்க்குறோம். யூனிட் 3லேருந்து ரிட்டன் பை செல்லி. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபேட் அண்டு ஃபேம் ஆஃப் அடர்னைஸ் கம்பேர்ட் டு டூ? ஸோ எது வந்து ஃபேட்டும் ஃபேமும் எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபயர் அண்ட் ஆஸ், ராக் அண்ட் ஸ்டோன், எக்கோ அண்ட் லைட், எர்த் அண்ட் ஸ்கை. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆன்சர் சி, எக்கோ அண்ட் லைட். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் சி, எக்கோ அண்ட் லைட். செகண்ட் ஒன், வாட் மித்தாலஜிக்கல் கம்பேரிசன் இஸ் யூஸ்டு ஃபார் த சோல் ஆஃப் அடர்னைஸ்? ஸோ என்ன மித்தாலஜிக்கல் கம்பேரிசன் வந்து அடர்னைஸ் கூட கம்பேர் பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. ஃபோனிக்ஸ், ஸ்டார் அமங் த எட்டர்னல், ஸ்வான், தண்டர் ஃபோர்ட். ஸோ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஸ்டார் அமங் த எட்டர்னல். தேர்ட் ஒன், இன் மித்தாலஜி அடைனஸ் வார் ஸ்லைன் பை. ஸோ மித்தாலஜியில் அடைனஸ் வந்து எப்படி வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எ லைன், எ சர்பண்ட், எ போர், எ ஹண்டர். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, எ போர். ஃபோர்த் ஒன், வாட் டஸ் த போயம் அல்டிமேட்லி அசர்ட் அபவுட் ஹீட்ஸ் லெகசி? ஸோ ஹீட்ஸ் லெகசியில் வந்து எது ரொம்ப அல்டிமேட்லி அசர்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸோ டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் பி தான். ஹி அச்சீவ்டு எட்டர்னல் ப்ரெசன்ஸ் இன் காஸ்மிக் பியூட்டி அண்ட் போயட்ரி. ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயட்ஸ் இஸ் மென்ஷன்ட் ஆஸ் அ மார்னர் இன் அடர்னைஸ்? எந்த போயட் வந்து மார்னர் இன் அடர்னைஸாக வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். வில்லியம் பிளேக், தாமஸ் மூர், ராபர்ட் ப்ரௌனிங், ஆல்ஃப்ரட் டென்னிசன். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, தாமஸ் மூர். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் த செவன்த் ஒன், வாட் இஸ் த பர்சானிஃபைடு இன் ஸ்டான்ஸா 1? ஸோ எதை வந்து பர்சானிஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைமு, ஹவரு, டெத்து, நேச்சர். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஹவர். எய்த் ஒன், இன் விச் ஆஃப் போயட்டிக் ட்ரெடிஷன் இஸ் அடர்னைஸ் ரிட்டன்? எந்த போயட்டிக் ட்ரெடிஷனில் வந்து அடர்னைஸ் எழுதிப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எபிக், ஓ, பேஸ்டல் எலிஜி, ட்ராமேட்டிக், மொனோலாக். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன, எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பேஸ்டல் எலிஜி. எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, பேஸ்டல் எலிஜி. நைன்த் ஒன், வாட் ஃபார்ம் டஸ் அடர்னைஸ் யூஸ் ஸ்ட்ரக்சர்லி? என்ன ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா. நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா. டென்த் ஒன், இன் விச் சிட்டி வாஸ் செல்லி ரெசிட்டிங் வென் ஹீ கம்போஸ் அடர்னைஸ்? ஸோ செல்லி வந்து அடர்னைஸை வந்து கம்போஸ் பண்ணும்போது எந்த சிட்டியில் வந்து இருந்தாங்க செல்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. லண்டன், ஃப்ளாரன்ஸ், பைசா இட்டாலி, நேபிள்ஸ். ஸோ டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பைசா இத்தாலி. 11th ஒன், விச் நான் லிவிங் திங் இஸ் பெர்சானிஃபைடு டு மார்க் த ஹார்ஸ் ஃபினிஷ்? என்ன நான் லிவிங் திங் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் பி, ஃப்ளார்ஸ். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 12th ஒன், இன் வித் மித்தாலஜிக்கல் தீம் இஸ் சென்ட்ரல் டு அடர்னைஸ்? ஸோ எந்த மித்தாலஜிக்கல் வந்து சென்ட்ரல் அடர்னைஸாக வந்து இருந்துச்சு, பொதுவாக வந்து இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். 12th ஒனுக்கு என்னது? ஆப்ஷன் சி, டெத் அண்ட் ரீபர்த். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 13th ஒன், வாட் டஸ் பர்ப்டு ஃபயர் சிம்பலைஸ் இன் த போயம்? பர்ப்டு ஃபயர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதை சிம்பலைஸ் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. டிவைன் வாத், ஹார்ட்ஸ் கிரிட்டிசிசம், பேஷன், என்லைட்மெண்ட். ஸோ 13th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஹார்ட்ஸ் கிரிட்டிசிசம். 13th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி. 14th ஒன், விச் லைன் இண்டிகேட் கீட்ஸ் டிரான்சென்டன்ஸ் ஃப்ரம் மார்டல் லைஃப்? எந்த லைன் வந்து கீட்ஸோட அந்த மார்டல் லைஃப்பை வந்து சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 14th ஒன்று டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் பி தான், த சோல் ஆஃப் அடர்னைஸ் லைக் எ ஸ்டார். 14th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 15th ஒன், ஹூ இஸ் ரெஃபர்டு டு அஸ் அ தேர்ட் அமாங் சன்ஸ் ஆஃப் லைட்? ஸோ யாரை வந்து தேர்ட் அமாங் த சன்ஸ் ஆஃப் லைட்னு சொல்லிட்டு யார் வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஷேக்ஸ்பியர், மில்டன், பைரன், கால்ட்ரிட்ஜ். 15th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மில்டன் தான் சொல்லுவார். 15th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 16th ஒன், லைஃப் லைக் அ டோமன் ஆஃப் அ மேனியா கலர்டு டேஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து எடுத்தது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா 16th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி, கிளாஸ். 16th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி, கிளாஸ். ஸோ அதுக்கப்புறம் 17th ஒன், ஓ வி ஃபார் அடானைஸ் தோ அவர் டேஸ் டெஸ்ட். ஸோ இது ஃபஸ்ட் லைனில் உள்ளது, இதுவும் ஃபில்லிங் பிளாங்க்ஸ்லேருந்து தான் எடுத்தது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா 17th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஃபியர்ஸ். 17th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃபியர்ஸ். 18th ஒன், செல்லிஸ் விசன் ஆஃப் த சோர்ஸ் இன் அடானைஸ் அலைன்ஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிலாசபிஸ். ஸோ 18th கொண்டு என்ன ஆன்சர்னா எந்த ஃபிலாசபிஸ் வந்து இருக்குன்னா டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் பி, பிளாட்டோனிக் ஐடியலிசம். 18th கொண்டு என்ன ஆன்சர் பிளாட்டோனிக் ஐடியலிசம். 18th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 19th ஒன், இன் விச் அதர் ரொமான்டிக் போயம் ஷேர்ஸ் த தீம் ஆஃப் பொயட்டிக் இம்மார்டலிட்டி வித் அடானைஸ். ஸோ எந்த ரொமான்டிக் போயம் வந்து இது கூட இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இம்மார்டலேட் பண்ணுறாங்க அடானைஸ் கூடன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். 19th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, தைரிஸ் பை மேத்யூ அர்னால்ட். 19th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அதுக்கப்புறம் 20th ஒன், செல்லி கம்பேர்ஸ் ஹீ டு விச் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். செல்லி வந்து எந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் கூட கம்பேர் பண்ணியிருப்பார். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் லைனில் கூட பார்த்தோம். 20th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஸ்டார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ 21, செல்லி ரோட் அடானைஸ் இன். ஸோ ஒரு கொஸ்டின் வந்து நான் விட்டுருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கொஸ்டின் கேட்கல. ஸோ இது வந்து 21 கொஸ்டின். ஸோ செல்லி ரோட் அடானைஸ் இன் எப்போ வந்து எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டைரெக்டாக பார்த்துடலாம். ஆப்ஷன் பி, ஸ்ப்ரிங் 1821, இமிடியேட்லி ஆஃப்டர் த ஹீட் ஸ்டேட். எப்போ எழுதுனாங்க அந்த அடானைஸ் போயத்தை 1821 ஹீட்ஸ் இறந்த உடனே எழுதியிருப்பாங்க. ஓகே, இறந்ததுக்கப்புறம். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன். யுரேனியா பிலாங்ஸ் டு த குரூப் ஆஃப் மித்தாலஜிக்கல் ஃபிகர் நவுன் அஸ் த மியூசஸ். யுரேனியான்றது என்னது மியூசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்கலி சி இஸ் த மியூசஸ் ஆஃப் அஸ்ட்ரானமி. ஸோ அவங்க யார் மியூசஸ் ஆஃப் அஸ்ட்ரானமியில். இன் கிரிக் மித்தாலஜியில் த மியூசஸ் ஆஃப் டாட்டர் ஆஃப் ஜியோஸ் அண்டு நியூமனின் அண்ட் வேர் காடஸ் ஹூ இன்ஸ்பயர்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் லேர்னிங். இவங்க என்னது ரொம்ப கிரியேட்டிவிட்டியான லேர்னிங்கில் இருப்பாங்க. பர்டிகுலர்லி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து இவங்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், எஸ்ஏ ஆஃப் இலியா, கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல், ரிட்டன் பை சார்ல்ஸ் லேம்ப். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.